அப்ரோச் பண்ணுவாங்க. நீ என்ன கமல் மாதிரி போற, நீ என்ன கமல் மாதிரி பாக்குற. தொப்பி ஒன்று போட்டு இந்த காஸ்டியூம் போட்டோம்னா பைக்கில் வரும்போது இதில் மொய் அது செட் ஆயிடும். இந்த வாழ்வே மாயம், காக்கி சட்டை, காதல் பரிசு, இதைத்தான் இன்னமும் இப்போ வரைக்கும் மக்கள் மனசுல நிக்குது. யாராருக்கு என்ன வேஷமோ இங்கே, யாராருக்கு எந்த மேடையோ. கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன ரோல் பண்ணிருக்கேன். கமல் சாருக்கு டூப் மாதிரி. விக்ரம் லேட்டஸ்டா விக்ரம் 2 வந்ததுல, ஆமா, அதுல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது சார். கிடைச்சது 2 நாள் ஷூட் பண்ணியிருக்கேன். அவருக்கு டூப் பண்ணியிருக்கேன். விஜய், அஜித், ரஜினி, எம்ஜிஆர், கமல் மாதிரிலாம் பேசுவாங்க. மிமிக்ரி பண்றவங்களுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்காது. எங்களை மாதிரி லுக் லைக் இருக்கிற ஒரிஜினல் அந்த ஆர்டிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிமிக்ரி வராது. கொஞ்சம் கீச்சு குரல், கொஞ்சம் குரல் கம்மியாக இருக்கு. நீ என்கிட்ட முதல்ல ஃபோனில் பேசும்போது கூட நானு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ணன் இருக்காருங்களா, அக்கா அண்ணன் கொடுங்க, அக்காட்ட கொடுங்க தான் சொல்லுவாங்க. சார் நான் தான் சார் பேசுகிறேன்னு சொன்னது அப்புறம் தான் சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க. பாப்பா சின்ன குழந்தை தானே, அப்பான்னு தெரியும் அவளுக்கு. அவளுக்கு டிவி இல்லைன்னா கமல்னு தெரியாது ஆர்டிஸ்ட். நம்ம அது யார் படம் ஓடுதுன்னா அப்பா படம் ஓடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவர் மாலையே பார்த்தீங்கன்னா சாந்து போட்டு, மைக்கேல் மதன காமராஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்பம்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் எப்போதும், நினைத்தாலே இனிக்கும். அதுக்கப்புறம் கெட்ட பழம் போட ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் திட்டுவாங்க நிறையா. விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் மாபாண்டியராஜன். இன்னைக்கு இந்த நேர்காணல் வந்து ஒரு வழக்கமான ஒரு செலிபிரிட்டி நேர்காணலாக இருக்க போறதில்லை. ஏன்னா சினிமா நட்சத்திரங்களுக்கு இணையா நகல் நட்சத்திரங்களும் வந்து பல மேடைகளில் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அப்படி ஒரு நகல் நட்சத்திரத்தோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க வந்திருக்கோம். உலகநாயகன் கமல் மாதிரி பல மேடைகளில் பல வருடங்களாக அவரை வந்து நகல் நட்சத்திரமாக நடிச்சுட்டு இருக்கிறவர் தான் கதிர் கமல். இன்னைக்கு அவர் சந்திக்கிறதுக்காக ஈரோட்டுக்குள்ள அவரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவரோட வாழ்க்கை ஒரு நாள் எப்படி இருக்கு, ஸோ அவர் கமலுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த வாழ்க்கையில் அவர் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்னன்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். ஸோ உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி உங்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். உங்களோட ஜேர்னி, உங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சது என்ன அப்படின்றத. ஸோ நீங்கள் அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டே நீங்களும் பேசுங்க. ஓகே. ஸோ முதல்ல உங்களை யார் நீங்கள் பார்க்கறதுக்கு கமல் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னது யாருன்னா, நீங்கள் எப்போ அதை வந்து ரியலைஸ் பண்ணீங்க நம்ம கமல் மாதிரி தான் இருக்கோம் அப்படின்றத? நான் ஒரு 15 வயசுக்கு மேலே அதை ரியலைஸ் பண்ணேன். கமல் சார் மாதிரி இருக்கும். அப்போ சின்னதாக அரும்பு மீசைங்கிற மாதிரி மீசை தான் இருக்கும். ஆனால் அப்போ இருந்து கமல் ரசிகன் ஆகிட்டேன். கமல் சார் ரொம்ப பிடிக்கும். அணுவாக கொஞ்சமாக ரசிக்க ஆரம்பிச்சு. அப்பயே பார்த்தீங்கன்னா மீசைலாம் இருக்காது. ஆனால் அப்பயும் அந்த அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது வெற்றி விழா, புன்னகை மன்னன், அந்த சமயத்தில், அந்த டைமில். ஸோ ஒரு ஃபேனாக இருக்கீங்க, அவரை மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே. எப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரலாம், மக்கள் முன்னாடி இந்த மாதிரி நம்ம வந்து டான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா எப்போ உங்களுக்கு தோணுச்சு? தோணலை, எதிர்பாராத நடந்தது. எந்த வயசில்? ஒரு 18 வயசு இருக்கும். 18-19 வயசுக்குள்ளே இருக்கும். இப்போ ஃபீல்டுக்குள்ளே வந்து 32 வருஷம் ஆகுது. 33 வருஷம் ஆக போகுது. கமல் சார் மாதிரி ஸ்டேஜில் டான்ஸ் ஆரம்பிச்சு நான் ஒரு 16 வயசு தாண்டிடுச்சான். அப்போ 50 வயசு தாண்டி நடக்குது. 50 18 வயசு வந்தீங்க, 32 வருஷம் 50 ஆச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ கமல் மாதிரி இருக்கவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலுமே, ஆனால் அவரை மாதிரி நம்ம ஸ்டேஜில் நடிக்கிறதுக்கோ இல்லை டான்ஸ் பண்ணுறதுக்கோ, ஏன்னா வந்து அவர் எப்படி நடிப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் நம்ம கொஞ்சம் பெர்சன்டேஜாக நம்ம கொடுக்க முயற்சி பண்ணணுங்கிறது தான் ஒரு பெரிய இதாக இருக்கும்.
அந்த டேலண்ட் உங்களுக்குள்ள எப்படி நீங்க வளர்த்துக்கிட்டீங்க? அவர் மாதிரி நடிக்கிறது, அவர் அதான் அவர் என்ன அறியாமல் அவரை வந்து முழுசாக உள்வாங்கிக்கிட்டேன். அந்த அவர் படம் நடிக்கிறது, ஆக்ஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமில்ல. ஒருத்தர் பிடிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் மாதிரி அந்த கண்ணாடியில் பண்ணி பார்க்குறது, அவர் மாதிரி பேசுறது வர்றது குழந்தையிலேருந்து அது எனக்கு வந்து அது ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். என்னோட ஈடுபாடு, அவரை ரசித்த விதம் எனக்கு ஈஸியாக எடுத்து, அதாவது அப்பயே சின்னதுலேயே அப்ரோச் பண்ணுவாங்க. நீ என்ன கமல் மாதிரி போகிற, நீ என்ன கமல் மாதிரி பார்க்குற அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கெட்டப்பழம் போட ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் திட்டுவாங்க. நிறையா பைத்தியக்கார மாதிரி இருக்கான், அவர் படத்தில் மீசி எடுத்துட்டாருன்னா நாங்களும் மீசியே வளராது, ஆனால் மீசி எடுத்துக்குவோம். மீசி எடுத்துகிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈரோட்டில் குடியிருந்தாங்க. ஈரோட்டில் ஒரு டீம், டான்ஸ் டீம் ஒன்று இருந்துச்சு பசங்களாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடிஞ்சு போன ஒரு வீட்டுக்குள்ளே நைட் ஆனால் பசங்க பூரா வேலைக்கு போகிறவங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா 11-12 மணி வரையும் ஒரு குண்டு லைட்டு மட்டும் போட்டு ஒரு டேப்பு கார் வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. குரூப் டான்ஸ்லாம் ஆடி பார்ப்பாங்க. அப்போ அவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டுங்க. ரோஜா பாய்ஸ் ஞாபகம் இருக்குது. வைராபாளையம், ஈரோடு வைராபாளையத்தில் ரோஜா பாய்ஸ்ன்னு சொல்லி கலை, அவர் பேர் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் கலை. அவங்க தம்பி வந்து சிட்ரஸ். இவங்க 2 பேர் தான் ஆர்வமாக டான்ஸ்லாம் பண்ணுவாங்க அந்த ஏரியாலேயே. அப்போ அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடும்போது விடிய விடிய போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அப்போ கமல் சார் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க, அதை நான் நுணுக்கமாக கவனிப்பேன். அவங்க வந்து கொஞ்சம் தப்பாக ஆடுவாங்க, இல்லைன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் இல்லாமல் ஆடுவாங்க. கொஞ்சம் ஆதங்கமாகவே இருந்தது. அப்புறம் ஒருக்கா எல்லாம் டான்ஸ்லாம் முடிச்சு ஒரு காலகட்டத்தில் வந்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வந்துடுச்சு. எல்லாம் நிகழ்ச்சி கிளம்புனா எங்கே நான் எல்லாம் போகிறீங்க அப்படிங்கும்போது நிகழ்ச்சி போகிறோம் நாங்கள் வான்னு சொல்லி என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் அந்த ஊட்டியில் முதல் நிகழ்ச்சி, ஊட்டி ஹில்ஸ் மேலே. அங்கே வந்து கமல் சார் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணாங்க. நான் பார்த்துட்டு நான் சத்தம் போட்டேன், இது நல்லா இல்லாடா அப்படின்னு. முடிஞ்சால் நீ ஆடி காட்டு, நீ கமல் மாதிரி தானே பண்ணுற, ஸ்டைலாக பண்ணுற, நீ ஆடுங்க அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் சிலம்பு சுற்றுவேன். அந்த டைமில் தான் தேவர் மகன் படம் ரிலீஸ் ஆகுது. அதுலேயும் சிலம்பு வச்சு பாட்டு வரும். அப்புறம் என்னுடைய ஆர்வத்தில் சொல்லிட்டாங்க, பாட்டை போடுறோம், பாட்டு முடிவு வரையும் நீ சிலம்பு சுற்றிக்கிட்டே இரு நாங்கள். சரி 16 வீடு கட்டுவோம் அப்படின்ட்டு ஸ்டேஜில் பாட்டை போட்டேன்னா அந்த சவுண்டு வரும். ஆமாம், கம்போட சவுண்டு, அறுப்பு எடுத்து சவுண்டு வரும். அதில் நான் ஆட ஆரம்பித்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. பாட்டு மியூசிக் நிற்கிற வரையும் நான் போய்ட்டு சிலம்பு சுற்றிக்கிட்டே இருக்கேன். எனக்கு சுத்த தான் தெரியும் சிலம்பு. அப்புறம் சுற்ற எல்லாம் கை தட்டினாங்க. அந்த சிலம்பு மியூசிக்கும் நான் மேலே சுற்றும்போது சின்ன பசங்க சுற்றினாலும் கை தட்டுவாங்களே, அது மாதிரி தட்டும்போது எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சு. பரவாயில்ல, கையெல்லாம் தட்டுறாங்க, சூப்பராக சிலம்பு சுற்றிட்டடா அப்படின்ட்டு எல்லாம் வந்தாங்க. அது 2-3 ஸ்டேஜில் சிலம்பு தான் சுற்ற ஆரம்பித்தேன். தேவர்மான் பாட்டுக்கு நீ நல்லா சிலம்பு சுற்றுற. ஆனால் அவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் சிலம்பு சுற்றுவீங்களா? ஆமாம், அந்த மாதிரி எனக்கு இடம் விட்டுருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கை தட்ட ஆரம்பிக்கும் போது நான் பாட்டை பார்த்து கமல் சார் ஒவ்வொரு பாட்டு வரைக்கும் என்ன பண்ணுறாரு அதை டைமிங் எடுத்துக்கிட்டேன். பாட்டை கேட்டு இந்த டைமில் இப்படி பண்ணுவார்ல கமல், இப்படி ஆக்ஷன் பண்ணுவார்ல அப்படின்னு. அப்போ அந்த வரி வரும்போது அந்த ஆக்ஷன் பண்ணுவேன். திடீர்னு கம்பை கீழே வச்சுருவேன். அப்புறம் ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு வருவேன். மறுபடியும் அந்த மியூசிக் 2 தடவை வரும். கம்பு சுற்றுற மியூசிக் தேவரமலை 2 தடவை வரும். அப்போ மட்டும் கம்பை எடுத்து 2 தடவை சுற்றிட்டு வச்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் வரவேற்பு வருது, கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க, ரெகுலராக கூப்பிட ஆரம்பித்தாங்க. கம்பு சுற்றுறதுக்குன்னே கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் தேவர்மான் இஞ்சிடு பழகின்னு ஒரு கெட்டப்பா, அப்போ ஒல்லியாக இருப்பேன். ஆனால் கமல் சார் மாதிரி மீஸ் எல்லாம் மையில் வரைஞ்சிட்டு நல்லா இருக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் 2 மணி நேரத்தில் மேரேஜ், கல்யாண நிகழ்ச்சி, கம்பு சுற்றுவேன், இஞ்சிட்டு பழகி பண்ணுவேன். இப்படியே ரன்னிங் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த 2 பாட்டிலே இருந்தது. முடி ஒல்லியாக இருக்கிறதுக்கு, நீளமாக இருந்ததுக்கு வாழ்வே மயம் வந்தனம் பாட்டு அப்போ சேலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்தனம், அதுக்கு டான்ஸ் கிடையாது, எனக்கு டான்ஸ் அப்போ தெரியாது. சிலம்பு சுற்றுவேன். அப்புறம் இஞ்சிடு பழகி பாட்டு வந்து நடக்கிறது தான், ஒரு ஜோடியை ஒரு லேடிஸை கூட்டிகிட்டு நடக்கிறது தான். அதை சமாளித்தேன். இப்படி ஒவ்வொரு பாட்டாக டெவலப் பண்ணேன். அப்புறம் வந்தனம் பாட்டு டான்ஸு கிடையாதுன்ட்டு தாடியை போட்டு ஒரு கையில் கொக்கோகோலா சரக்குக்கு போது அந்த கருப்பு கலரில் கொக்கோகோலா ஊற்றி சிகரெட் அடிக்க தெரியாது, கையில் வச்சுட்டு வந்தனம் ஜோராக கை தட்ட ஆரம்பித்தாங்க. என்ன அறியாமல் வா இதுக்கும் கை தட்டுறாங்க. அந்த கட்டப்போ அமைஞ்சிருச்சு. அப்புறம் வந்தனம் எங்கே போனாலும் வந்தனம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பாட்டு நீ வந்தனம் போடுவாங்க. அந்த கமலுங்க ரீச் ஆகுது, உனக்கு அந்த பைஜாமு தாடியெல்லாம் போட்டு வந்தானே கமலஹாசன் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சாந்து போட்டு தேவர்மான் கெட்டப்போ, அப்பயும் 3 கெட்டப்பு வந்து எனக்கு கிடச்சிருச்சு. அதுலேருந்து மூவ் பண்ண தான்
இந்தியாவில் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாட்டு கமல் சாரோடைய 10 பாட்டுக்கு ஹிட்டு. அந்த 10 பாட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்காக வந்து சகலகலா வல்லவன் கெட்ட போட்டு காமிங்க. ஓகே ஜி. கமலஹாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டப் சேஞ்ச் அப் அதிகமாக இருக்கும். அதுதான் உலகநாயகன். ஆமாம். படத்துக்கு படம் வித்தியாசங்கள் இருக்கும். அதில் பெரிய வித்தியாசம் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் மேக்கப் கண்ணாடியில் பார்த்து மேக்கப் போட்டதில் இந்த ஹேர் ஸ்டைலு, நம்மளோட ஹேர் ஸ்டைலு, மீசை, தாடி இது மாறும்போது அதுக்கு தகுந்த பாடி லாங்குவேஜ் மாறுது. ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது. அப்போ இந்த ஹேர் ஸ்டைல் தான் இப்போ இந்த காதுக்கு மேலே இப்படி எடுத்து விடுவேன். அது என்னமோ எனக்கு அமைஞ்சிருச்சானு தெரியல ஹேர் ஸ்டைலு. சார் கமல் மாதிரி என்ன விற்கான்னு நிறைய பேர் பிடுங்கி பார்ப்பாங்க. இப்படிலாம் எடுக்கணும். அது அந்தந்த படத்துக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தலையை சீவனோம்னா மாறும். காதுலேருந்து எடுத்தோம்னா அது ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும். இதில் இடையில வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தோன்னா இந்த முடி பராமரிக்கிறதுக்காக மொட்டை அடிப்பேன். வருஷம் மொட்டை அடிப்பேன். அப்படியே மொட்டை அடித்தாலும் ஆளவன் தான் குணான்னு போட்டுக்கலாம். அதுலேயும் கெயின் இருக்குது. கமல் சார் நிறைய வச்சுருக்காரு. நுணுக்கமாக செதுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு சில விஷயம். ஆனால் நம்ம ஆளுங்க இந்த விக்கு தான் அதிகமாக வைப்பாங்க. டக்குன்னு வச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. என் பாட்டு லிஸ்ட்டு வர வரையும் நான் தலையை எப்படியே சீவிட்டே இருப்பேன். இவன் என்னடா இவன் சீப்பை பிடிங்கி வைங்கடா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு பெருசாக மேக்கப்பே தேவையில்லைண்ணா. எதுவுமே இல்லைண்ணா. ஒரிஜினல் இந்த பவுடரு இப்போ தான் இந்த மலேசியா சிங்கப்பூர் போகிறனால தான் போட ஆரம்பித்தேன். எதுவுமே அதில் நிறைய பேர் போடாமல் போடுவாங்க. உனக்கு மேக்கப் ஜாமனுமே கிடையாது, எதுக்கடா எவ்வளோ சம்பளம் கேட்குறேன்னு. அதுக்கு தாண்டா இந்த சம்பளம். வந்து இறங்குனாலே அப்படி தான் வர, வரும்போதும் அப்படி தான் வர. நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அவமானங்களையும் சந்திச்சாச்சு. மேக்கப்பும் போட தெரியாது. இப்படி திட்டா போட்டு அழிச்சிருவேன். அது மல்மல்னு அப்படியே ஆக்கிடுவேன். தொடச்சிட்டோம்னா இந்த நிறைய இந்த ஸ்டிக்கு பான் கேக்கெலாம் போடுவாங்க. இது சும்மா அடிச்சுட்டு வீட்டில் இருக்க மாதிரி தான் பவுட்ரு. அதுவே இது ஒரு பவுட்ரு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு. ரோஸ் கலர் பவுடர் மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லுவாங்க மேக்கப் போட்டோன்னா இன்னும் ஒரிஜினல் ஆகிடுவா. கமல் சாரே மேக்கப் தான் போடுறாரு, நீ என்ன மேக்கப் இல்லாமல் வர அப்படிம்பாங்க. சின்ன வயசு போட்டோலாம் பார்த்தீங்கன்னா கமல் மாதிரியே இருக்க மாட்டேன். 15 வயசுக்கு செதுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் புருவம், மீசை அது எல்லாமே செதுக்க ஆரம்பித்தேன். ஹேர் ஸ்டைல் செதுக்க ஆரம்பித்தேன். மேக்கப்பே இல்லாமல் ஒரிஜினலாக எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே உருவாக்கிட்டேன். உங்களுக்கு கிடைச்ச பாராட்டை, மறக்க முடியாத பாராட்டு என்ன சொல்லுவீங்க? அது ஒன்று தான் ஜி. எந்த ஒன்று? உலகநாயகம் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறது பெரிய பாராட்டு எனக்கு. அவசரமாக என்னைக்கு நீங்கள் மேக்கப் போட்டுனா போனதில்லை. அந்த கரெக்டாக காலையே போகலாம் சரிஜி. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வெளியே வருவேன். மீசை செட் பண்ணுறதுல நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நார்மலு, சிரிச்சா அப்படி மாறிடும். அது அழுகும்போது ஒரு மாதிரி இருக்குது. புருவத்தை முதற்கொண்டு மாறும் கமல் சாருக்கு. அது அப்படியே மாறிட்டே வரும். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த டான்ஸ் ஆடுற பாட்டெல்லாம் வந்து ஒரு 4-5 மேடைகள் போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அண்ணதான் சொன்னீங்க. ஆமாம். ஆனால் டான்ஸ் ஆடுற பாட்டை விட அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண பாட்டு தான் ரொம்ப கஷ்டமான பாட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது ஈஸியாக வந்துருச்சு. ஏன்னா அது வந்தனமாக இருக்கட்டும், உனக்கு என்ன மேலே, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அவரை மாதிரி டான்ஸ் கூட நம்ம ஏதாவது ஒன்று சமாளித்து ஆடிடலாம். அது கமல் டான்ஸர் நிறைய பேர் இருக்காங்க. கமல் பாட்டு போட்டால் டான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர். எனக்கு டான்ஸ்லாம் வராது. கமல் சாரோடைய ஃபேஸ் ஆக்ஷனை அந்த நட உட பாவனை அதில் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். அது வந்து டான்ஸர்களுக்கு வர மாட்டேங்குது. டான்ஸரை பொறுத்தவரைக்கும் பார்த்தா அந்த மியூசிக் போட்டால் அந்த 1 2 3 1 2 3 அந்த டான்ஸ்லாம் பண்ணி மேட்ச் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த கமல்கிட்ட வந்து ஃபேஸ் ரியாக்ஷனு, அந்த ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டால் கோட் ஷர்ட் போட்டாலும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது, அவரோட அசைவுகள் இருக்குது.
அதை கேட்ச் பண்ண யாருக்கும் வராது. அதை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, உலகனா இந்த மாதிரி வராது, நீங்கள் எப்படி அப்படியே எடுக்கிறீங்க. எனக்கு அதை சின்னதுலேருந்து அதுதான் மெயினாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு அதுதான் ஈஸியாக வந்திருக்கு. எனக்கு அதுதான் ஈஸி. கமல் சார் மாதிரி அழுகிறது, ஃபீல் பண்ணுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் தானாக வரும். ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டேன் அதை. ஸோ 18 வயசுலேயே நீங்கள் வந்து ஸ்டேஜில் போய் டான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வீட்டில் என்ன சொன்னாங்க? அப்பா அம்மா, அண்ணன், அக்காலாம் அடித்து முடுக்குனாங்க ஜி. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, போகக்கூடாது, ஸ்டேஜுக்கே ஏறக்கூடாது, ஆடக்கூடாது அப்படி தான் பயந்தாங்க. அதே மாதிரி நைட்டில் ப்ரோக்ராம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் 10 to 12 இல்லை 7 to 10 தான் பர்மிஷனு. அதே மீறி 11 மணி வரையும் நடக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதே 11 மணிக்கு, முடிக்கிறது 3 மணி 4 மணி ஆகும். வந்து படிக்கவும் ஸ்கூலுக்கும் போக முடியாது, வேலைக்கும் போக முடியாது, தூங்கிடுவேன். அதுக்கு தான் அடி விழுவோம். அப்புறம் ரொம்ப பயந்தாங்க, வீணாக போயிடுவான், நிகழ்ச்சி ஒரு ஆட போகிறான். அவங்க எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தாங்க உங்களை டான்ஸ் ஸ்டேஜில்? எந்த ஸ்டேஜில் வரும்போது அவங்க பார்த்தாங்க? ஈரோடு தாங்க, லோக்கலில் ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழா. அங்கே நான் டான்ஸ் ஆரம்பிச்சு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் கூட்டமாக வந்தாங்க, ஃபேமிலி எல்லாம் வந்து உட்காந்து பார்த்தாங்க டான்ஸ். என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? நல்லா இருக்குனாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாமே மொத்தத்தில் நமக்கு கை தட்டுறாங்களோ இல்லையோ, அந்தந்த ரசிகர்களுக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸ், எம்ஜிஆர் ஆகட்டும், ரஜினி, கமல் யார் வந்தாலும் உடனே கை தட்டுறாங்களே. சுற்றி முற்றி மாதிரி பையன் ஆடுறதுக்கு கையெல்லாம் தட்டுறாங்க, நல்லா இருக்கு நினச்சிக்கிட்டாங்க, அவன் நல்லா தான் பண்ணுறான் அப்படின்ட்டு. டீ தூள் எடுத்துட்டு வாமா. இப்போ பார்த்துட்டீங்களா? அடுத்து மீசை எப்படி மாறுதுன்னு பாருங்க. சீரியல் ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு இதை யூஸ் பண்ணுவாங்க, டீ தூளை யூஸ் பண்ணுவாங்க. மேக்கப் எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே ஒரு பெண்டு இருக்குல்ல, ஆமாம், கிருதாவில் கமல் நிறைய படத்தை பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு வந்து தான் வரும். விருமாண்டியில் கத்துவார். இந்த இடம் நல்ல நுணுக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு வந்து தான் அந்த மீசை வர மாதிரி வரும். கத்தும்போது உங்களுக்கு அது இந்த இடமே பெருசாக தெரியும். இப்படி போட்டோமா எடுத்துருவேன் மறுபடியும். அப்போ பார்த்த மீசி இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். நடிகர் பூரா மேக்கப் இருக்குல்ல. ஓகே, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாண்ணா. நல்லா ட்ரெஸ் மாற்றிங்கன்னா கமலா மாதிரி. ஆனால் இப்போ நீங்கள் உள்ளே சொல்லும் போது அப்பா அம்மா என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். ஸோ இப்போ கல்யாண ஸ்டேஜ் வரும்போது இந்த பொண்ணு பார்க்குற கட்டம் அங்கே தான் வரீங்க. அங்கே வரும்போது உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? ரெண்டுமே. லவ் மேரேஜா? சரி, ஓகே. ஸோ அப்போ அந்த கதையை சொல்லுங்க. இங்கே பப்ளிக் வந்தால் கேட்பீங்க, அதனால் உள்ள அவங்ககிட்டையும் கேட்டுக்கிறேன். ஸோ அது எப்படி ஆரம்பமாச்சு? ஸோ நீங்கள் இந்த ஒர்க் தான் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். குழந்தைலேருந்து நான் தான் எடுத்து வளர்த்துனேன் என் ஒய்ஃபை. ஓ, எடுத்து வளர்த்துல தூக்கிலாம். ஆமாம், ரிலேட்டிவ் தான், அக்கா பொண்ணு தான் அவங்க. அப்போ குழந்தையா இருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்து அவங்க ஏன் ரசிகர், மாமானா ரொம்ப பிடிக்கும். காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வளர்ந்தாங்க. அப்போ நானும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறனால பண்ணாமல் தான் இருந்தேன். ஒரு ஏதாவது எல்லோரும் சொல்கிறதானே, ஒரு சினிஃபில்னால் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், இந்த மேரேஜ் ஒரு பெரிய தடங்களாகிடும். அவங்களுக்கு ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டோம்னா ஃபீல்டுக்குள்ளே போக முடியாத மாதிரி ஆகிடும்.
அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு லேட் மேரேஜ் தான். அவன் அந்த லேட் ஆகும் நேரத்தில் அவங்களும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. இந்த ஒரு 5 வருஷமாக பார்க்காத சூழ்நிலையாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்போ வந்து ஃபோன் என் வீட்டில் ஃபோன் இருந்துச்சு, ரிங் பண்ணுற ஃபோன். அதுக்கு அவங்க இந்த 1 ரூபா கான்லேருந்துலாம் பேசுவாங்க. வீட்டில் யாரும் எடுத்தாங்கன்னா வச்சுட்டு போயிடுவாங்க. நான் இருந்தால் தான் எனக்கு தெரியும் இத்தனை மணிக்கு ஃபோன் வரும்னு. அப்போ தான் நான் அட்டன் பண்ணுவேன். அப்புறம் அடுத்த தடவை ஃபோன் பண்ணுறாங்க, இத்தனை மணிக்கு பண்ணு நான் இருப்பேங்கிறலாம் தகவல் கொடுப்போம் அல்லவா. அப்போ அந்த ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவோம், ஃபோன்லாம் வரும். அப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கும் ஒரு பொண்ணை பார்க்கணும், இவன் இப்படியே ஆடிக்கிட்டே ஊர் ஆடிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்க, இவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு சைடும் அவங்க வந்து வீட்டுக்கு மூத்த பொண்ணு, 2 தம்பி இருக்காங்க. அதனால் தம்பிகளுக்கு மேரேஜ் பண்ணால் மூத்த பொண்ணை வீட்டில் வச்சுட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மேட்டரை மறைச்சிட்டு பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பிரச்சனை சண்டைலாம் ஆகி அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் வர சொல்லி அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை திருப்பரங்குன்றம் வந்தாங்க. நான் திருப்பரங்குன்றம் வந்திருந்தேன். அப்படியே முருகன் கோயிலில் கல்யாணம். வணக்கம்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்னக்கா? செண்பகவல்லி. உங்களுக்கும் அண்ணனும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 18 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து அண்ணன் வந்து இப்போ இதே ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தது ஆரம்பத்தில்? அதெல்லாம் விருப்பம் இருக்குது. குறிப்பிட்ட சீசன் தான் அதுக்கான பிஸ்னஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மற்ற டைமில் குடும்பத்துக்கான வருமானமா, ஸோ அதில் ஏதாவது சிக்கல்கள் வரும்போது எப்படி சமாளிச்சுப்பீங்க? அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்குவோம். அந்த நேரத்தில் வர்றதை வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய்க்குவோம். இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் வேலைக்கு போங்கன்னு நீங்கள் சொன்னதே இல்லை? சொல்லியிருக்கிற அதெல்லாம் வேற ஏதாவது பண்ணணுங்க மாமா. சரி, அப்போனா நம்ம வேற யார்ட்டையும் போய் வேலைக்கு போக வேண்டாம், நம்ம சொந்தமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், தொழில் பண்ணலாம், ஒரு தைக்கிறதாகட்டும் எதாக இருந்தாலும் அப்படி செய்யலாம் அப்படின்னு. அதில் இன்னும் எங்களுக்கு அமையலை. ஆனால் அது பிளானிங் இருக்குது, ஏதாவது ஒன்று செய்யணும் வீட்டில் இருந்த மாதிரி அப்படின்னு. அது அமைய மாட்டேங்குது. அமையும். ஸோ நிறைய பேர் வந்து அவர் முகத்துக்கு முன்னாடி பாராட்டினாலும் சில பர்சனலாக உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஏன் இவருக்கு இந்த வேலையை மாற்ற சொல்லுங்க. இது வரைக்கும் என்கிட்ட அப்படி சொன்னதில்லை. அப்படி சொல்றவங்க கிட்ட சொன்னதே இல்லை. பேசினாங்களும் அதான் அவங்க தொழில் தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். எங்க மாமா பண்ணிட்டு போட்டோம், எனக்கு தெரியும் எங்க மாமா இப்படி இருக்கிறாங்கன்னு. இப்போ நீங்களும் போய் கமல் சார்லாம் போய் பார்த்துருக்கீங்கல்ல, ஸோ அப்போ அவர்கிட்ட பேசினது அவர் ஏதாவது சொல்லியிருக்காரு அவங்கக்கிட்ட? பேசுனதே இல்லை. கோயம்புத்தூர்ல ஒருக்கா கூப்பிட்டு போனாங்க, கேட்டுகிட்டே இருந்திருக்கோம். பாப்பா நானும் 3 பேருமே தான் போனோம். நாங்க 3 பேர் போனோம் ஃபோட்டோ எடுக்க. அந்த ஃபோட்டோ தான் அங்கே மாட்டியிருக்கேன். பாப்பாவை எடுத்தாங்க சாரு. பாப்பா சின்ன குழந்தை தானே, அப்பான்னு தெரியும் அவளுக்கு. அவளுக்கு டிவி இல்லைன்னா கமல்னு தெரியாது ஆர்டிஸ்ட். நம்ம அது யார் படம் ஓடுதுன்னா அப்பா படம் ஓடுது அப்படியே தான் சொல்லி கொடுத்துருக்கோம். இது எங்க குழந்தைங்க இல்லை, அவங்க தங்கச்சி குழந்தைங்க, அவங்க அண்ணன் குழந்தைங்க எல்லாத்துக்குமே கமல் படம். கமல்னா சித்தப்பா தான், நம்ம மாமா தான். டிவியில் வர்றது நம்ம சித்தப்பா. என்ன ஃபோன் பண்ணாலே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சித்தப்பா உங்க படம் ஓடுது, மாமா உங்க படம் பார்த்துட்டு இருக்கோம் மாமா, அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாப்பா அதே இதுல இருக்கிறதுனால அப்பான்னு தான் சொல்லுவா. நானே கேட்டாலும் என்ன படமா போலான்னா கமலப்பா படம் ஓடுதுமா பார்க்கலாம், அப்படியே சொல்லியே பழகிட்டோம். அதனால அங்கே போய் இருக்கையில் இப்போ சார் வந்து இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்தோம். அவள் போகிறா, கமலப்பா தான் போப்பான் அப்படின்னா அழுதுட்டா. அப்படியே சாரு சரி அழுகுறாங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படியே மாமா வாங்கினதோட எடுத்து ஸ்டில் தான். அப்புறம் ஃபோன் பண்ணி அந்த ஃபோட்டோ கேட்டோம், அவங்க கொடுத்தாங்க அந்த ஃபோட்டோ கழுவி. ஸோ உங்கள் பொண்ணுக்கும் அதில் ஆசை இருக்கா அந்த மாதிரி பாட்டு பாடணும்? இப்போதே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்பதான் எங்களுக்கே தெரியுது. பாட்டு பாடுறா, அந்த கானா பாட்டு, மெலோடி சாங்கு, ஆல்பம் சாங்கு அதெல்லாம் தனியா பாடுறா. அவ பாடுறாங்கிறதே இப்ப இந்த ஒரு 2-3 மாசத்துக்கு உள்ளதான் எங்களுக்கு தெரியும். மற்றபடி அவ இன்ட்ரெஸ்ட்ல இல்லை, டான்ஸ்ல வேற எதுலையுமே அவ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டா. இவங்களே கூப்பிடுவாங்க, ஆடலாம் பாப்பா பண்ணு, கிளாஸ் அனுப்பி விடுறேன், பரதம் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. அவளுக்கு அந்த நளினம்லாம் என்னைய மாதிரியே இருக்கா, அவங்க அப்பா மாதிரி இல்லை. நானும் அதெல்லாம் பண்ணதே இல்லையா, என்னைய மாதிரியே இருக்கான். ஸோ ஃபைனலாக ஒரே கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் மாமா இந்த ஃபீல்டில் இருக்கிறனால இல்லை இருக்கிற ப்ளஸ் மைனஸாக நீங்கள் பார்க்குறது என்ன? ப்ளஸ்னா அவங்க பண்ணுறதே நல்லா தான் இருக்குது. மைனஸ்னா இன்னும் அவங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். டான்ஸாக இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷ், அதுதான் அவங்களோட மைனஸே. திடீர்னு ஒரு ஷூட்டிங்கே கூப்பிட்டாங்கன்னா போய் வாய்ப்பு கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா, எல்லாம் இப்போ சகஜமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்களா, அது மாமாவுக்கு வர மாட்டேங்குது. பழகலை, இன்னும் படிக்கலை, அது அவங்களுக்கு கொஞ்சம் மைனஸ். அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். சரி,
ரொம்ப நன்றிங்க. வணக்கம்பா. வணக்கம். உங்கள் பேர்? ஸ்ரீபிரியா. ஸோ அப்பா வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து கமல் சாரோட கெட்டப்லேயே தான் பார்த்துருப்பீங்க. டிவிலையுமே வந்து கமல் படம் வரும்போது கமலப்பா படம் வருதுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்போ வந்து படத்தில் வர்ற கமல் சார் வேறு நம்ம அப்பா வேறங்கிறத நீங்கள் எப்போ எந்த வயசில் உங்களுக்கு தெரிஞ்சது? அது நான் கரெக்டாக 5 வயசு அந்த மாதிரி இருக்கும் போதே கண்டுபிடிச்சேன். அது பார்த்தாலே தெரிஞ்சது தான் அப்பா, இதான் கமலப்பா அப்படின்றது. ஸோ அவரை நீங்கள் நேரில் பார்க்கப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் பார்த்துட்டு அழுதுட்டீங்கன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அந்த பார்த்தது? ஞாபகம் இருக்கு. ஆனால் அவங்க தூக்கி இருந்தப்ப நான் அப்பாட்ட தான் போகிறேன்னு அழுதுட்டு அப்பாட்டே வந்துட்டேன். அந்த இது ஞாபகம் இருக்கு. ஸோ அப்பாவோட ஸ்டேஜ் டான்ஸை நீங்கள் எந்த வயசில் ஃபஸ்ட்டு பார்த்தது உங்க ஞாபகம் இருக்குது? கோயில் திருவிழா தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஊர் கோயில் திருவிழாவில் குலதெய்வம் கோயில் போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா வந்து நம்ம அப்பா டான்ஸ் ஆடுறாங்க, நிறைய பேர் அப்பாவை கை தட்டுறாங்க, ஒரு நடிகர் மாதிரியே இருக்காரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த வயசில்? அந்த டைமில் ஹாப்பியாக இருக்கும். கமலப்பா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்து விடும் போதும் என் ஃப்ரெண்ட்ஸு மேம் எல்லாருமே என்ன உங்கள் அப்பா கமல் மாதிரியே இருக்காங்க அப்போல்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க. அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் அப்பா பார்க்கணும் பேசணும்லாம் வந்து பேசியிருக்காங்களா? வந்து பேசியிருக்காங்க. சில பேர் வந்துட்டு நான் நடிக்க வரேன் உங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. அது நல்லா இருக்கும், ஜாலியாக. ஸோ அப்பா இப்போ ஸ்டேஜில் ஆடுறது இல்லை டிவி ப்ரோக்ராமில் ஆடுறதுலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சின்ன வயசில் ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஸோ இப்போ 10th போயிடுறீங்க நீங்கள், இப்போ ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதே மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் வந்து இப்போ அப்பா நடிக்கிறாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடித்த ஷோவும் இப்போ ரீகால் பண்ணி போடுறதுனால இப்போ நான் பார்த்தேன் உங்கள் அப்பா இப்போ போய் நடிச்சாரா அப்போல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசுவாளுங்க. ஃபஸ்ட்டு கூட 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளாஸில் எல்லாருமே ஃப்ரெண்ட்னால எல்லாரும் வந்து கேட்பாளுங்க, பேசுவாளுங்க. சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்லா படிங்க. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி உங்கள் பாட்டு கிளாஸுக்கோ இல்லை டான்ஸ் கிளாஸோ சேர்ந்து ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறது, ஸோ அதுக்கெலாம் அக்கா எதுவுமே சொல்கிறது இல்லை உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே? சொல்ல முடியாதுல்ல ஜி. எப்படி ஜி, குழந்தைலேருந்து என்னை பார்க்குறாங்க. ஆமாம். அப்புறம் தான் இப்போ ஸ்டேஜ் நிகழ்ச்சிலாம் பண்ணுறேன். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்குது. அவங்களும் கமல் ரசிகர். இப்போ படத்தில் நடிக்கிறதுக்கு இப்போ கமல் சாரோட படங்கள்லையோ இல்லை வேறு படங்கள் நடிக்கிறதுக்கு அதுக்கெலாம் கூப்பிட்ருக்காங்களா அவங்கள? கூப்பிட்ருவாங்க சார். பண்ணியிருக்கேன். என்ன படம்? கமல் அதாவது ஒரு சில படம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன ரோல் தான். சும்மா எல்லா ஆக்டர் மாதிரி, சைடு ஆக்டர் மாதிரி சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். கமல் சாருக்கு டூப் மாதிரி. இப்போ மேடையில் ஒரு நிகழ்ச்சி, கோயில் திருவிழா இந்த மாதிரிலாம் ஒரு படத்தில் காட்டுறாங்க அப்படின்னா அதில் பழைய அபிநயா, மதுரை அபிநயா முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா உலக புகழ் அபிநயா, சிவகாசி படத்தில் கூட ஒரு சீன். ஆமாம், அந்த மாதிரிலாம் வராங்களா. அந்த மாதிரி இருக்குது. எங்கள் மாதிரி லுக் லைக் ஆர்டிஸ்ட் வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி கமல் சாரோட லுக்குக்கு தேவைங்கும் போது நான் 2-3 படத்தில் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது இல்லாமல் ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குலே பகாவலி, பிரபுதேவா படம் குலே பகாவலி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லும் அவர் மொட்டை ராஜேந்தர் இருக்கார்ல, அவரோடய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் படம் ஃபுல்லாக. அதுதான் எனக்கு படம் ஃபுல்லும் என்னுடைய கேரியர் போச்சு. அது நல்ல அருமையான ஒரு விஷயம். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக படம் ஃபுல்லும் வாய்ப்பு கொடுத்தாரு. மற்ற படத்தில் பண்ணியிருக்கேன், ஒரு 5-6 திரைப்படத்தில் சின்ன சின்ன ரோல். இப்போ முத நான் பண்ணது கருப்புசாமி குத்தையத்தாருன்னு சொல்லி கரண் படம், மதுரையில் தான் எடுத்தாங்க. அதுவுமே வந்து இந்த ஆர்டிஸ்ட் வச்சு நடிகர் கரண் வந்து ஸ்டேஜில் ரஜினி பாட்டுக்கெல்லாம் ஆடுவார், ரஜினி பாட்டு சிவாஜி பாட்டுக்கெல்லாம் ஆடுவார். நாங்கள் வந்து மேக்கப் ரூமில் மேக்கப் போகிற மாதிரி, இதே மாதிரி மேக்கப் போகிற மாதிரி அந்த மாதிரி 2 ஷாட் வரும். அப்புறம் ஸ்டேஜில் நான் கமல் பாட்டுக்காரங்க ஒரு ஷாட் வரும். இதுதான் முத நான் திரையில் வந்தது. அப்புறம் எங்கிட்ட மோதாது நெட்டு நடராஜ் சார் இருக்கார் டேரக்டர். ஆமாம், எங்கிட்ட மோதாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டராக இருப்பார். பெயிண்டராக இருப்பார். படம் கமல் படமும் ரஜினி படம் ரிலீஸ் ஆகும், ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகும். அப்போ கமல் சைடு வந்து ஒரு டான்ஸ் இருக்குது, அதுக்கு நான் பண்ணியிருப்பேன். ரஜினிக்கு இன்னொருத்தர் சென்னையில் என்னோட நண்பர் ஒருத்தர் செந்தில், ரஜினி செந்தில், அவர் அங்கே ரஜினி ரசிகர் கூட அவர் ஆடுவார், கமல் ரசிகர் கூட நான் ஆடுவேன். அது ஒரு பாட்டு ஃபுல்லுமே நாங்கள் இருப்போம். அந்த மாதிரி சின்ன சின்ன ரோலாக பண்ணோம். கமல் சார் படத்தில்
கூப்பிட்டது வாய்ப்புக்கு கொடுத்தது அந்த மாதிரி இது இருக்கா? கமல் சார் படத்தில் விக்ரம் விக்ரம் 2 வந்ததுல, ஆமாம், அதில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது சார். கிடைச்சது 2 நாள் ஷூட் பண்ணியிருக்கேன், அவருக்கு டூப் பண்ணியிருக்கேன். ஓகே. எந்த சீனுக்கு வருவீங்க? இல்லை சொல்கிற அளவுக்கு ஸ்க்ரீனில் திரையில் வந்து என் முகம் வரல. ஆனால் இருந்தாலும் ஷூட் வந்து 2 நாள் பண்ணேன் சார். கோயம்புத்தூரில் தான் ஷூட் பண்ணேன். இந்த லாஸ்ட் கன் ஷாட்டு சார் வந்து ஒரு கன்னை இழுத்துட்டு வந்து போட்டு அடிப்பார். ஆமாம், அது ஸ்டார்ட் பண்ணும்போது நெருப்பாக வரும்போது கீழே வந்து விக்ரம்னு ஒரு ஏஜென்ட் விக்ரம்னு வரும். அந்த நேரத்தில் அவருடைய முகம் இருக்குல்ல, லேட்டஸ்ட் கமல் சாரோட முகத்தில் ஒரு 80s விக்ரம் கமல் சாரோட முகம் அந்த முகத்துக்குள்ள உள்ள வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஷாட். அதுக்கு தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்படிதான் பண்ணினேன். ஆனால் அது என் முகம் வெளியே வரல. ஆனால் அது ஜிசிசி ஒர்க்கா சிசி ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டாங்க சார். அது நீங்கள் தான் அப்படின்றாங்க. எங்கனாலே கண்டுபிடிக்க முடியாது சார், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னாங்க சார். ஒரு செகண்டாவது என் முகம் வந்துட்டு வந்தால் நல்லா இருந்திருக்குங்களா? இல்லை சார். 2 நாள் ஷூட் சார். 2 நாள் கோயம்புத்தூரில் தான் ஷூட் பண்ணோம். லோகேஷ் கனகராஜை பார்த்தீங்களா? அவர் இருந்தாரா? இல்லை லோகேஷ் கனகராஜை பார்க்க வாய்ப்பு வரல. அதே மாதிரி கமல் சாரையும் நேரில் பார்க்கல. அதுக்கப்புறம் ராஜ்கமல் சார் ஃபிலிம்ஸில் அங்கேருந்து எனக்கு சேலரி அனுப்பிச்சாங்க, சம்பளம். மிகப்பெரிய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா என்னுடைய தருணம், சந்தோஷமான ஒரு தருணம்னா ராஜ்கமல் கம்பெனிலேருந்து ராஜ்கமல் சாரோடைய கம்பெனிலேருந்து எனக்கு வவுச்சர் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏறினது. 2வது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 வருஷமாக கமல் சார் மாதிரியே நம்ம மேக்கப் போட்டு அதாவே வாழ்கிறோம். ஆனால் அவருடைய படத்துக்கு ஒரு ஃபேஸுக்கு வந்து நம்ம தேவைப்பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது அளவில்லாத ஒரு சந்தோஷம். இதுக்கு மேலே பெரிய சந்தோஷம் வருமானு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தரணும். இது வரைக்கும் இப்பயும் சொல்கிறேன், இது வரைக்கும் யார்கிட்டையுமே நான் சொன்னதில்லை. சொன்னாலும் விஷுவாக போகாது. அது மாதிரி நான் காமிச்சிக்கல. ஆனால் இதான் நடந்தது. வேறு எதாவதுன்னா இப்போ விக்ரம் படத்துக்கு அப்புறம் நம்ம தக்லைஃப் கமல் சார் படத்துக்கு நாயகன் கெட்டப்பில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் மணிரத்னம் சாரோட ஆஃபீஸு ஒரு நாள் வர சொன்னாங்க. அங்கே போனோம். அதே மாதிரி போனோன்னா எல்லாம் பார்த்தோம். நம்ம நடிகர் ஜெயம் ரவி அங்கே வந்தார். அவர் அந்த படத்தில் முன்னாடி நடிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் அந்த டைமில் அவர் நடிக்கிறதா இருந்தது. அப்புறம் இப்போ அவர் நடிக்கல. அந்த படம் மட்டும் இல்லை, இன்னொரு படம் ஷூட்டுக்காக வந்திருந்தார். சரி. ஜெயம் ரவி அதே மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு தெரில. அவர் அதுக்கு தான் வந்தார். பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு அவர் மேலே படியில் ஏறி மேலே போயிட்டார். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் மேலே கூப்பிட்டு அங்கேயும் அதே மாதிரி தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லாம் என்ன பண்ணாலும் அதே மாதிரி மணிரத்னம் சார் ஆஃபீஸ்லேயும் ஷோல்டர்லாம் அளவு எடுத்து இடுப்பு அளவில் எடுத்து ஹைட் வெயிட்லாம் பார்த்தாங்க. அதில் பேரெல்லாம் சொல்லி அதை எழுதிட்டு சார் உங்களை கூப்பிட்றான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இதே மாதிரி விக்ரம் படம் மட்டும் ஏதோ வாய்ப்பு வரப்போகுது கமல் சாருக்கு, நம்ம தான் நாயகன் படத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் இன்னும் கூப்பிடல. நெக்ஸ்ட்டு தக்லைஃப் வந்து முக்கால்வாசி படம் முடிஞ்சிருச்சு. இன்னும் சின்ன சின்ன விஷயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் அதுக்கு திடீர்னு எப்போ வர சொல்லுவான்னு தெரியாது இல்லைவா, நம்ம நேரங்காலம் எப்படின்னு தெரியல. சப்போஸ் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் பண்ணுவேன். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம விரும்பாண்டிக்கு மாறணும். விரும்பாண்டிய கேட்டப்புக்கு மாறுவோம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்ட விஷயம். முன்னாடிலாம் நீங்கள் நிறையா டைம் பார்த்துருக்கீங்க கமல் சார். ஆமாம். அப்போல்லாம் உங்ககிட்ட அவர் எதுவும் பெருசாக பேசிக்கிட்டது இல்லையா? பேசுனதில்லை, பேசுறதுக்கான வாய்ப்பு வரல. அதாவது தனிப்பட்ட முறையில் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி உட்காந்து என்ன அப்பா பண்ணுற, ஒன்று ஏன் என்ன மாதிரி பண்ணுறேன்னு திட்டணும், இல்லைன்னா நல்லா பண்ணுறேன்னு சொல்லி என்கரேஜாவது பண்ணணும். ரெண்டுமே எனக்கு இன்னும் நடக்கலை. இப்போ விரும்பாண்டி கேட்டப்போ நான் ரெடி ஆகிடுறேன். உண்மை கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். நான் மட்டும் இல்லை, கலை சம்மந்தப்பட்டதில் ஈடுபாடோட உண்மையாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
மிமிக்ரி பண்ணுறாங்களே ஒரு 10 குரலில் ஒரிஜினலாக பேசுவாங்க, 10 குரலில் 10 பேர் விதமாக மிமிக்ரி பண்ணுவாங்க. அந்த மிமிக்ரி பண்ண 10 வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபேஸ் ஒன்று கூட அமையாது. விஜய், அஜித், ரஜினி, எம்ஜிஆர், கமல் மாதிரிலாம் பேசுவாங்க. மிமிக்ரி பண்ணுறவங்களுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்காது. எங்களை மாதிரி லுக் லைக்காக இருக்கிற ஒரிஜினல் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வராது, மிமிக்ரி வராது. மற்றபடி அந்த பாடி வந்து நீங்கள் என்ன பேசுங்களோ அதை நான் அசைகிற அசைவுகள் பேசுகிறதெல்லாம் அப்படியே சார் மாதிரி இருக்குது. கொஞ்சம் குரல் மட்டும் நீங்கள் கமலை மாதிரி பேசுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது எல்லோரும் சொல்கிற மாதிரி எல்லா திறமையும் எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது. யாருக்காவது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உள்ள ப்ளஸ்ஸு மைனஸு இந்த மாதிரி இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன், ரோபோ சங்கர் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட இயர்லி ஸ்டேஜில் நீங்களும் சேர்ந்து அவங்க கூட ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அவங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது. ஸோ அவங்கள நீங்கள் இடையில எங்கேயா சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதா? அந்த சமயத்துலலாம் நீங்கள் எப்படி ஒன்றா இருந்தீங்க? அதான் அந்த ஒரு காலகட்டம் கலைஞர்லாம் ஒன்றா இருந்த காலகட்டம். சிவகார்த்திகேயன்றது நம்ம விஜய் டிவி கலக்க போது ஸ்டார்டிங்கில் தான் வந்து அவர் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அந்த காலகட்டத்தில் அவர் மிமிக்ரி காமெடிலாம் பண்ணுவேன்ட்டு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் படிக்கிற இடத்துலலாம் பண்ணுறதுனால அந்த ஆர்வத்தில் அவர் அங்கே வந்திருந்தார் கலக்க போதையாக இருக்குது. ஆனால் ரோபோ சங்கர் மதுரை அவர் வந்து உடம்புற லிக்கல் போட்டு டிஸ்டிஷன் ஆடுவார். அதனால அவர் ரோபோ சங்கர். ஆனால் அவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மதுரையில் கமல் பாட்டுக்கு தான் முதல் ஆடிட்டு இருந்தார். ஆலவந்தான் பாட்டு இதெல்லாம் ஆடிட்டு இருந்திருக்காரு. நான் அப்போ தான் ஒவ்வொரு ஊராக ஆடிட்டு மதுரைக்கு அப்போ என்ட்ரி ஆகுறேன். கமலுக்கு பார்த்தோன்னே அவர் என்கிட்டயே ஓப்பனாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கமல் பாட்டுக்கு நாளில் கமல் மாதிரியே இருக்கீங்க, நீங்களே ஆடுங்க. அவர் மிகப்பெரிய கமல் ஃபேன், பயங்கரமான கமல் ரசிகர் அவர். அவர் மேலே ஸ்டேஜ்லேருந்து குதிப்பார். எல்லா ஸ்டேஜை பார்த்துருப்பேன், எங்கேருந்து பாட்டை போட்டுருவாங்க, கடைசியாக பார்த்தா மேலேருந்து குதிப்பார் ஆலவந்தானுக்கு. நல்லா பயங்கரமாக நல்லா பண்ணிட்டு தான் இருந்தார். சிவகார்த்திகேயன் கமல் சார் மாதிரி இருக்கீங்கன்னு ஃபோட்டோ செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். எனக்கு இன்னும் மெமரியில் இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று லுக் லைக்கில் கலக்க போது யாரில் கமல் சார் மாதிரி சீசனில் வந்தார்ல அப்படின்னா இன்றைக்கும் சிவகார்த்திகேயனுக்கு தெரியும். சிவகார்த்திகேயன் அவருக்கும் தெரியும். ரோபோ சங்கர் நாங்களாம் ஒன்று தான். அதே மாதிரி மதுரை முத்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலக்க போதில் தான் பழக்கம். இதுக்கு முன்னாடி எந்தெந்த மேடையில் பட்டிமன்றம் எந்தெந்த மேடையில் அவங்க பண்ணாங்கன்னு, ஏன்னா நாங்கள் டான்ஸ் குரூப்பு, மதுரை முத்தில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. கலக்கப்போது வரும்போது தான் அதுக்கப்புறம் என்னோடய சீசன் முதல் சீசனை கலக்கப்போது ஸ்டார்டிங்கு நாங்கள் தான். விஜய் டிவியில் முதல் ஆடிஷனுக்கு போகிறோம். அப்போ ராஜ்குமார் டைரக்டர் அவரே பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டார். காமெடி ஷோவில் கமலஹாசன் வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ என்னை வந்து பேச வச்சு ரொம்ப சிரித்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப வியந்து பார்த்தாங்க. அந்த லுக்லேயே போவேன். ஆடிஷனில் 2-3 தடவை ஆடிஷனில் போய் பேசணும் காமெடி. அதாவது காமெடி தான் பேசணும், நீ டான்ஸில் இங்கே ஆடக்கூடாது, நீங்கள் பேசணுன்னாங்க. சார் நான் இது வரையும் மைக்கை பிடிச்சி கூட பேசுனதில்லை. சிவகார்த்திகேயன், ரோபோ சங்கர்லாம் இன்றைக்கி சினிமா துறைக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் பேசுகிறாங்க, மைக்கு பிடிச்சி பேசி பழக்கம் இருக்குது. எனக்கு இது வரையும் மைக்கு பிடிச்சி பேசுனதில்லை. கொஞ்சம் கீச்சு கொஞ்சம் குரல் கம்மியாக இருக்குது. நீங்கள் என்கிட்ட முதல் தடவை ஃபோனில் பேசும்போது கூட நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ணன் இருக்காருங்களா, அக்கா அண்ணாண்ட கொடுங்க, அக்காட்ட கொடுங்க தான் சொல்லுவாங்க. சார் நான் தான் சார் பேசுகிறேன்னு சொன்னது அப்புறம் தான் சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க. டக்குன்னு பழகிட்டாங்கன்னா என் குரலை கண்டுபிடிச்சிக்குவாங்க, இவர் தான் பேசுகிறாருன்னு. பேசுகிறவங்களுக்கு நான் வீட்டில் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் எனக்கு நிறையா வாழ்க்கையில் இருக்குது. அது ஆண்டவன் பொறுத்து. உருவத்தை கொடுத்த ஆண்டவன் குரலையோ மற்ற டேலண்ட்டோ. இன்றைக்கி உலகநாயகன் கமல் சார்னா அவ்வளோ டேலண்ட்டு. இன்றைக்கி கதிர் கமலுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நானும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லவனா, நல்ல பையனா, வீட்டுக்கு நல்லவனா, என் மனசாட்சிக்கு நல்லவனா வாழ்ந்துட்டுருக்கேன். நம்ம இப்போ இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு நகல் நட்சத்திரங்களுக்கு காஸ்டியூம் அப்படிங்கிறது தான் வந்து கண்டிப்பாக அந்த லுக்கலைக் ஆர்டிஸ்டுக்கு ஒரு இதுனே சொல்லலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதி. ஆமாம். ஸோ அந்த காஸ்டியூமை நீங்கள் எவ்வளோ நேர்த்தியாக கரெக்டாக அதே படத்தில் வர மாதிரியே போட்டிங்கனாலே பாதி வெற்றின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. அப்படி உங்களோட பொக்கிஷம் தான். ஆமாம், இதுதான் என்னுடைய முதலீடு. ஸோ இதில் கலைஞருடைய முதலீடு இந்த காஸ்டியூம் ட்ரெஸ் தான், மேக்கப் ஜாமான். இதுதான் என்னென்ன பாட்டோட காஸ்டியூம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா. காமனாக பார்த்தீங்கன்னா
ஒரு ஒயிட் கோட்டு பிளாக் கோட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார் படத்தில் நிறையா படத்துக்கு இது யூஸ் பண்ணுவேன். மேட்ச் ஆகிக்கும் மேல் டாப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜோடி மஞ்சா கூருவி அந்த விக்ரம் படத்தில் வந்து ஒன்று வரும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு இருக்குது, உன்னை காணாமல் நான் என்றும் நான், அதுக்கு வந்து இந்த விஸ்வரூபம் ட்ரெஸ் காஸ்டியூம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வ சகல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா தாடுறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவர் மாலையே பார்த்தீங்கன்னா சாந்து போட்டு ஒரு சந்தனம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேண்ட்டு இந்த டிஷர்ட்டை போட்டு மேலே ஒரு கட் கோட் மாதிரி போட்டுக்குவேன். மைக்கேல் மதன காமராஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்பம்பம் ஆரம்பம் அந்த படத்தில் வந்து குஷ்பு உள்ள என்ட்ரி ஆவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கோல்டு மேலே டாப் வரும். இப்போ இது லேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்துல சாங்கு. இது வந்து நமக்கு ஹைலைட்டாக நல்லா தூக்கி கொடுத்த பாட்டு வாழ்வே மாயம் படத்தில் வந்து வந்தனம். இந்த காஸ்டியூம் பார்த்தோன்னே ஞாபகம் வரணும், உனக்கு என்ன மேலே நின்றாய். ஆமாம் கரெக்டு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் எப்போதும் நினைத்தாலே இனிக்கும் காக்கி சட்டை படத்தில் செம்மையாக இருக்கும். அந்த காஸ்டியூம் அப்படி போட்டோம்னா அப்படி படத்தில் கமல் சாரை பார்த்த மாதிரியே இருக்கும். ஒரு 7-8 பாட்டுக்கு காஸ்டியூம் ட்ரெஸ்ஸு பேக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரோம். ஏற்கனவே அது பதிவு பண்ணியிருக்கு. நம்ம கோயில்பட்டியிலேருந்து மதுரை வர்ற வழியில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வேனில் வரோம், மேலே பேக்கில் வச்சு கட்டுறாங்க. மதுரை ஆரப்பாளையம் வந்து எங்களை இறக்கி விட்டு பேக்கில் இறக்கும் போது என் பேக்கு மட்டும் காணும். ரொம்ப கஷ்டமாக வச்சு மறுபடியும் ரிட்டர்னு ஒன்வேலேயே பைபாஸில் ஒன்வேலேயே மறுபடியும் 2 வீலர் எடுத்துகிட்டு நானும் ஒரு நண்பரும் 2 பேரும் திருமங்கலம் வரையும் போய் தேடி பார்த்துட்டோம் அப்பயே. ஆனால் அதுக்குள்ளே அந்த பேக் எங்கேயும் மிஸ் ஆகிருக்கு, எங்கே விழுந்துச்சு யார் எடுத்தா என்னன்னு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே அதில் காஸ்டியூமு அந்த கோட்டு ஷூட்டு. ஏன்னா இப்போ எங்கே போனாலும் இந்த ஏஞ்சொடி மஞ்சள் கோட் ஷூட்டு வேணும். ஏஞ்சொடி மஞ்சள் குருவி வந்தனம் பாட்டு தேவரமான ஒரு 6-7 பாட்டுக்கு ட்ரெஸ்ஸு எப்பயுமே வச்சுருப்பேன். 7 பாட்டு காஸ்டியூம் காலி. அதனால் நிறைய பேர் சொன்னாங்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கிலலாம் போட்டு விடு, யாராவது எடுத்தாங்கன்னா உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, கிடைக்கும்னாங்க. அதனால் அந்த பதிவு பண்ணேன். ஆனால் அந்த பதிவு பண்ண மூலிமா நிறைய பேர் கால் பண்ணி பேசி, ஆனால் நானும் ஒவ்வொரு ஃபோன் காலும் வரும்போதெல்லாம் பேக்கு கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக எடுப்பேன். ஆனால் எல்லாருமே விசாரித்தாங்க, சார் இந்த மாதிரி உங்கள் வீடியோ பார்த்தேன், உங்கள் கான்டாக்ட் நம்பரை எனக்கு கிடைக்கல, நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நம்பர் சொல்லியிருந்தீங்க, அதான் சார் கால் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் ரசிகர் சார் நல்லா பண்ணுவீங்க, எல்லாம் பேசணும்னு கால் பண்ணுறாங்க. பேசுறதுக்கே நிறைய கால் பண்ணுதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நான் கேட்காமே சொல்கிறத கேட்காமே நான் பணமும் போட்டிருக்காங்க. ஓ, நாங்கள் தர்றோம் நீங்கள் வாங்கிக்கோங்க சார், எங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு காஸ்ட்யூமாக இருக்குங்க சார், ஒரு நல்ல கலைஞருக்கு நல்லா ரசிகர்னு சொல்லி, சார் எனக்கு காசு பணம் இருக்குது, காசு பணம்லாம் வேண்டாம், ஏன்னா காஸ்ட்யூம் போனோடனே போய் எடுத்துகிட்டு வர ட்ரெஸ்ஸாக இருந்தால் பரவாயில்ல, தேடி ஒவ்வொன்றும் தேடி அலைஞ்சு நான் தைச்சு அதை ரெடி பண்ணேன் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி. அது கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா மறுபடியும் தேடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது தொலைஞ்சு போய் 2-3 நாள் கழிச்சு எனக்கு நிகழ்ச்சி வேறு காஸ்ட்யூம் இல்லை, அது கடையிலே வாங்க முடியாது. அந்த ஒரு கஷ்டத்துக்கு சிரமத்துக்கு தான் சரி உடனே கிடச்சிரும்னு சொல்லி நான் பதிவு பண்ணதை. ஆனால் இருந்த பொழுதுலாம் ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள் வீடியோ நிறையா பார்த்துருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், தவறாக எடுத்துக்காதீங்க, நாங்களும் கஷ்டப்படுறவங்க தான், இருந்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் செய்யணும், ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸுன்னு நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸாவது நான் அனுப்புகிற காசு எடுத்துன்னு சொல்லி வெறும் 500 ரூபாவில் இருந்து 5000 15,000 வரையும் எனக்கு போட்டிருக்காங்க. நான் எனக்கு தொலைஞ்சது கிட்டத்தட்ட 20,000 ரூபா ட்ரெஸ்ஸு காஸ்டியூமு. ஆனால் ஒரு 30,000 ரூபாய் பக்கம் எனக்கு நான் சொல்லாமையே பணம் போட்டிருக்காங்க. முன்ன பின்ன தெரியாமல் எங்கேயோ இந்த இன்ஸ்டாகிராம் மூலிமா ஃபேஸ்புக் மூலிமா நிறைய நண்பர்கள் என்னை சந்திக்க முடியாமல் பேச முடியாமல் நான் சொன்னேன், அந்த நம்பர் கான்டாக்ட் நம்பர் சொன்னேன், அப்படிதான் அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறாங்க. அத்தனை பேத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம சாருக்காக வாழ்வே மாயம் வந்தனம் சாங். என் வந்தனம் நீ மன்மதன் ஓதிடும் மந்திரம், புன்னகை சுந்தரம் பூமுகம் பொன்னிறம், உன்னிடம் உள்ளமே அர்ப்பணம். ரொம்ப நன்றிண்ணா. இதே மாதிரி உங்கள் ஜேர்னி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போகணுன்னு வீரன் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு மன சந்தோஷம். ஆனந்த விகடனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.